பேங்க்ல பேலன்ஸ் வச்சிருக்காங்க, பிசினஸ் பண்றாங்க அப்பா அம்மா. ஆனா இன்னைக்கு வேணா ஏழையா இருக்கலாம்டா கண்ணு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு உங்க மூலமா பணக்காரியா மாற போற பணக்காரனா மாற போற கூட்டம் தானே பின்னாடி உட்கார்ந்து இருக்குது கண்ணு. அதுதான் சிஷ்யா அவங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நோக்கம் இருந்தா போதும்டா கண்ணு. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இன்னும் பெரிய ஓட்டேரி நரி, அது ஒரு சினிமால சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பண்ண கேரக்டர், அவ்வளவுதான். அது எப்போ முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த கேரக்டர் உயிரோடு இருக்குது. அதுல நடிப்பு, அதுக்கு உழைச்சோம், அவ்வளவுதான். அந்த ரெட்டை பின்னல் போட்டு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பேன் வந்துடுச்சு நடராத்திரி 1 மணிக்கு போட்டு சொரிஞ்சுக்கிறேன். என் ஒய்ஃப் வந்தா கவலைப்படாதீங்க நான் இருக்கேன். என்னமோ ஒண்ணு மருந்து எடுத்து தெளிச்சடா கண்ணு. தலை இன்னும் புடிங்கிச்சு. பார்த்தா கூட்டம் கூட்டமா இறங்கி போகுது எல்லாம். இதெல்லாம் என்னம்மா? இதெல்லாம் தலைமையில உங்களுக்காக வாழுதுங்க பல கூட்டம்னு சொன்னா பேனேன்னு அசிங்கமா போச்சு எனக்கு. அப்படி பார்த்தா பெண்கள் எல்லாம் இந்த தலைமுடியை வச்சுட்டு எப்படி இருக்கீங்க தெரியல. தட்டுங்கடா கையா பசங்க எல்லாரும் பெண்களுக்கு. பெண்களை மதிக்கணும்டா கண்ணு. நம்ம வீட்டு பெண்களை நம்ம மதிக்கிறதே இல்லடா கண்ணு. அதான் கலாம் சொல்றார், ஒரு தேசத்தில் பெண்கள் கண்களில் கண்ணீர் வந்தால் அழுதால் அந்த தேசம் வளர்ச்சி அடையாது. பெண்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து மரியாதை கொடுக்கணும் கண்ணு. அதுக்குன்னு ரொம்ப அழட்டிக்காதீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. பசங்க கை தட்டினால பாய்ஸ்க்கு திருப்பி கை தட்டினீங்களா? அப்பா அம்மா ஃபீஸ் கட்டுறாங்க, வேற யார் படிக்க வைக்கிறவங்கள? டீச்சர் பாடம் சொல்லி தருபவள், சொல்லி கொடுப்பவள், ஞானத்தை கொடுக்கிறவள். நேத்து நைட்டு ஒரு 10th ஸ்டூடெண்ட் போஷனை முடிச்சா அவனோட டீச்சர் டெஸ்ட் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ புக் எடுத்து அவளே மடியில வச்சுக்கிட்டு, அம்மா டீ போட்டு கொடுங்கம்மா, நான் போஷனை முடிக்கணுமா அப்படின்னு சொல்றான். ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அவங்கவுங்க புக் எடுத்து படிக்கிறாங்க. அப்ப உங்களை உண்மையிலேயே படிக்க வைக்கிறது யாரு? நீங்க தாண்டா செல்ல உங்களை படிக்க வைக்கிறீங்க. இந்த ரகசியமே உங்களுக்கு தெரியாம போச்சுடா கண்ணு. தட்டுறா கைய. உங்களை படிக்க வைக்கிறதே நீங்க தாண்டா. அப்ப உங்களை படிக்க வைக்கிறதே நீங்க தான்னா உங்களை படிக்க விடாம கெடுக்கிறது யாரு? நல்ல சத்தமா சொல்லுங்க. நானே தான் சொல்லுங்க. நாங்க தான், நீ அவனை சேர்த்துக்கிறேன். நானே தான் சொல்லுங்க. சத்தமா சொல்லணும். இப்ப அதே கேள்வியை நான் கேட்பேன். உங்களை படிக்க விடாம கெடுக்கிறது யாரு? உங்களை படிக்க வைக்கிறது யாரு? நானே தான். அப்போ உங்களை யாருக்கிட்ட இருந்து காப்பாற்றணும்? நான் மறுபடியும் கேட்பேன், உங்களை யாருக்கிட்ட இருந்து காப்பாற்றணும்? எங்கிட்ட இருந்து தான் காப்பாற்றணும் அங்கிள்னு சொல்லணும். உங்களை யாருக்கிட்ட இருந்து காப்பாற்றணும்? உங்ககிட்ட இருந்து உங்களை காப்பாத்தது தாண்டா டாக்டர் கலாம் ஐயா என்ன சீடரா வர வச்சு இந்த பயிற்சி கொடுத்துருக்காரா கண்ணு. வேற யாருக்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு இல்லை. பெற்றோர்கள், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மிமிக்ரி பண்ண போறாங்க. இப்போ அது நாளைக்கு பேப்பர்ல வரணும் திருவண்ணாமலையில. ஓகேயா? நீங்க எப்படிப்பட்ட பிரதேசத்துல இருக்கிறீங்க தெரியுமா? பெற்றோர்கள் கவனிக்கணும். எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 5 வருஷத்துல திருவண்ணாமலையினுடைய பொருளாதார வளர்ச்சி 1000 மடங்கு உயரும். 1000 மடங்கு உயரும். காரணம், எல்லா மாநிலத்தில் இருக்கிற பக்தஜன மக்கள் திருவண்ணாமலை நோக்கி வலம் வருவார்கள், தேடி வருவார்கள் கிரிவலத்திற்காக. நடக்கும் ஒரு நாள். நம்ம அருமை நம்மளுக்கு தெரியல, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு வருது. கூட்டம் தாங்காது. அப்போ இந்த பிரதேசத்தில் இருக்கிற நமக்கெல்லாம் பெருமை, வளர்ச்சி வரும். கைத்தட்டுங்க. அப்பேற்பட்ட பிரதேசத்துல நீங்க பக்தியா இருக்கிறீங்களா? பக்தியே கிடையாது. தேச பக்தியும் கிடையாது, கடவுள் பக்தியும் இல்லை, தேக பக்தியும் கிடையாது. இந்த உடலை துன்புறுத்துறீங்க பாருங்க. மாணவ செல்வங்களும் சரி, அம்மா அப்பாவும் சரி. தயவுசெய்து அம்மாங்கிட்ட நான் சொல்றேன், நீங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கூட உட்கார்ந்துருங்க. ஆனா டிவி சீரியலை தயவுசெய்து பாத்துறாதீங்க அம்மா. உங்க பொண்ணு மேலேயே உங்களுக்கு பயம் வரும். நல்ல மாமியாரா இருப்பீங்க, ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா கொடுமையான மாமியாரா நீங்க மாறிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவீங்க. உங்க குழந்தைங்களுக்கு தான் தெரியும். அதனால பாருங்க, சில சீரியல்லாம் நல்லா இருக்கு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு டிவி ஆஃப் பண்ணிட்டு பாருங்க. உங்களை மிமிக்ரி பண்ண வச்சு பார்க்கணும்னு ஆசை. அதனால இந்த நடுவில் பேரிகேடை பிரிச்சிருக்கிறோம்ல, நீங்க எல்லாம் லெஃப்ட்ல இருக்கலாம் ஏ டீம், ரைட்ல இருக்கலாம் பி டீம். ஏ டீம்லாம் நான் சொல்ற சவுண்டை பண்ணணும். ரொம்ப காரம் சாப்பிட்டா உடம்புல இருந்து ஒரு சவுண்ட் வருமா? வாயில இருந்து என்ன சவுண்டு? ஆங்கிறது காரக்குழம்ப கொதிக்க கொதிக்க காதல் ஊத்தனா வர்ற சவுண்டு. நான் சொல்றது வாயில காரம் போட்டா எல்லாரும் பண்ணுங்க சவுண்டு. இதை உள்ள இழுக்கிறீங்களா வெளியே தள்ளுறீங்களா? உள்ள இழுக்கிறீங்க, இன்ஹேல் பண்றீங்க. அப்படியே வெளியே தள்ளுங்க.
இதை வந்து பிளாக் போர்டில் போட்டு பிளாக் போர்டில் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எழுதுனேன்னா, உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே மிமிக்ரி சொல்லிக் கொடுக்கிற முதல் ஆசிரியர் நான் தான். கைதட்ட 30 பேருக்கு ரொம்ப நன்றின்னா. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல இருந்து வருது அந்த சவுண்டு, உள்ளிருந்து வருது. கார்பன் டை ஆக்சைடுல தான் மிமிக்ரியே பண்ண முடியும். பேச முடியறதே கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன்ல கிடையாது. எங்க உள்ள எடுத்துக்கின்னு அம்மான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏய் அடைச்சிக்க போதுடா, வேணாண்டா. கார்பன் டை ஆக்சைடுக்கு கை தட்டுங்க முதல்ல. உள்ளிருந்து வரும்போது தான் பேச முடியும். எக்ஸெல்ல தான். ரெடி. இது உள்ள ஒரு டயஃப்ரம் இருக்கும். இந்த இஷ்யூஸ் இதுல பட்டு இங்க பாருங்க, ஒயரே கிடையாது. போட்டோ வேவ்ஸா மாறும். பிசிக்ஸ் டீச்சருக்கு கை தட்டுங்க எல்லாரும். போட்டோ வேவ்ஸா மாறி இங்கிருந்து அங்க ஒரு 2 கொம்பு மாதிரி நெடி ஒரு ஆண்டனா அங்க போய் ஆம்பிளிஃபை ஆகி சர்க்கியூட்ல மேக்னிஃபை ஆகி ஸ்பீக்கர் வழியா வரும். கை தட்டுங்க, இதை கண்டுபிடிச்சா பாருங்க விஞ்ஞானிகள். நீங்க என்ன சவுண்ட் பண்ணீங்க? பொதுவாக அந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது நானும் சரி அல்லது சூப்பர் ஸ்டார் ஒரு அற்புதமான கலைஞன் மேடையில் நிகழ்ச்சி பண்ணும்போது கைத்தட்டுறதுன்னு தப்பு கிடையாது. நன்றாக கைத்தட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அவ்வளவுதான்.